ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியா மேப்பை எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த இந்தியா மேப்பில் அதாவது தீவுகள்னு பார்த்தீங்கன்னா 2 தீவு தான் இருக்குது. அதாவது இந்தியா மேப்புக்கு ரைட் சைடில் ஒரு தீவு, லெஃப்ட் சைடில் ஒரு தீவு, இந்த 2 தீவு தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மேப்புன்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல நம்ம அதோட திசையை நம்ம குறிச்சிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளால் கரெக்டாக மேப் எல்லாமே கரெக்டாக குறிக்க முடியும். பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல வடக்கு அது வா போட்டோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தெற்குன்னு வச்சுக்கோங்க, தே போட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்குக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மேற்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இது தெரிஞ்சால் நீங்கள் அழகாக சீக்கிரமாக குயிக்காக ஒரு மேப் நீங்கள் அழகாக குறிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம நார்மலாக நம்ம ரியலாக பார்க்கும்போது வேறு, இந்த கிழக்கு எல்லாமே வேறு திசையில் இருக்கும், மேப்பில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக ஈஸியாக குறிச்சிடலாம் ஒரு மேப்புன்றது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வடக்கு, கிழக்கு இது 2த்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை வடக்கு இல்லை மேற்கு இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்ற 2ம் அழகாக ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது மேலே வடக்கு அப்படி வச்சுட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் வடக்கு ஆப்போசிட் என்ன, தெற்கு. ஓகேங்களா? அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு தெற்கு குறிச்சிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்களா, இந்த சைடில் ரைட் சைடு கிழக்கு. ஓகேங்களா? நீங்கள் கிழக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து அதோட ஆப்போசிட் மேற்கு. அப்போ நீங்கள் அதை நாலுமே அழகாக உங்களுக்கு திசைகள் கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு தீவை இப்போ நம்ம குறிக்க போகிறோம். ஓகேங்களா? 2 தீவை குறிக்க போகிறோம். ஒரு தீவுனா என்ன, அதாவது நீங்கள் தீவை குறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீவுனா என்னன்னு கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அழகாக தீவை குறிச்சிடலாம். அதாவது ஒரு தீவுனா 4 பக்கம் கடலாலும் சூழ்ந்து இருக்கிறது பேர் தான் ஒரு தீவு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக தீவுகள் இருக்குல்ல, அப்படி தான் நீங்கள் ஒரு தீவை பார்க்கணும். இது மாதிரி குட்டி குட்டியாக. இப்போ இது ஒரு நிலப்பகுதின்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த இலங்கையை எடுத்துவோம். ஓகேங்களா? இந்த இலங்கையை சுற்றி என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, அது நடுவில் ஒரு குட்டி நிலம் இருக்குது, அது பேர் தான் தீவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு தனி நாடு அப்படி, அதனால் அதை நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்தியாவோட தீவுகள் எதை சொல்லணும் இருக்கோ அதை நம்ம மேப்பில் குறிக்கணும். அதை தான் நம்ம இப்போ சொல்லி கொடுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகேம்மா. இந்தியா மேப்பில் நம்ம தீவுகளை குறிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா இந்தியாவுக்கு இந்த சைடில் ஒரு தீவு, இந்தியாவுக்கு இந்த சைடில் ஒரு தீவு, அவ்வளோதான். இந்தியா மேப்பை பொறுத்தளவுக்கு 2 தீவு தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாக குறிச்சிடலாம். 2 தீவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லட்சத்தீவுகள், இன்னொன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஓகேங்களா? இது எல்லாமே குட்டி குட்டி தீவுகள், அதுதான் தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் குட்டி குட்டியாக அப்படியே இருக்குல்ல, குட்டி குட்டியாக, இதுவும் லட்சத்தீவுகள், அதாவது தீவுகள்னு சொல்கிறோம். அதனால தான் தீவுகள்னு சொல்கிறோம். தீவு அப்படின்னு சொல்லாமல் தீவுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் எதுக்காக இந்த வடக்கு, கிழக்கு, தெற்கு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ ஒரு மேப் எடுத்திங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலே உங்களுக்கு எந்தெந்த ஊர் இல்லை எந்தெந்த பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்த இருக்கும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக குறிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. அது எதுக்காகனா 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டது. அப்போ நிலப்பகுதி என்னன்னா வடக்கு பகுதி. அப்போ வடக்கு பகுதிக்கு ஆப்போசிட் பகுதி எல்லாமே ஒரு கடல் பகுதி. ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த கோடு. அதாவது இது எல்லாமே கடல் சைடு, அது எல்லாமே மேலே நிலப்பகுதி. ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். இப்போ வடக்கு அப்படின்னும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் தெற்கில் கடல் இருக்குது.
அப்போ இதில் கடலும் உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த பாயிண்டில் வர கடல் பேர் வேறு, இந்த கடல் அதாவது இந்த பக்கத்தில் வர கடல் பேர் வேறு, இந்த பக்கத்தில் வர கடல் பேர் வேறு. அப்போது நீங்கள் ஒரு மேப்பை குறிக்கும் போது அப்போ வடக்கு நிலப்பகுதி ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட்டு தெற்கு. அப்போ இங்கே ஒரு கடல் வருது. அப்போ இந்த கடலில் வேறு ஏதாவது தீவுகள் இருக்கா இந்தியாவில்? இல்லை. அப்போ அடுத்து இந்த கிழக்கு பகுதியை பார்க்கணும். அப்போ இந்த பகுதியில் கடல் இருக்குது, அது பேர். அப்போ அந்த கடலில் தீவு இருக்குது, அப்போ அந்த தீவு பேர் அழகாக நீங்கள் குறிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் ஒரு தீவு இருக்குன்னா அப்போ இந்த கடலில் ஒரு தீவுகள் இருக்குது, அப்போ இந்த தீவை நீங்கள் அழகாக குறிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேறு மேப் எடுத்து எப்படி நம்ம குறித்தா அதிக மார்க் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேப்பை அதுவே குறித்தாலும், அதாவது தீவுகளை நீங்கள் குறிக்கிறீங்க. 2 தீவு தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு. ஓகேங்களா? இந்த தீவுகளை குறிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்ட்டு டீச்சர்ஸு கரெக்டாக புரியணுன்னா நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக இது எல்லாமே ஒரு வட்டம் போட்டு, நான் பென் உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் நீங்கள் எக்ஸாமில் பென்சிலில் தான் போடணும். அப்போ இந்த இடத்த இந்த கட்டத்துக்குள்ளாரே எழுதலாம் இல்லையா, இப்படி ஒரு கோடை போட்டு லட்சத்தீவுகள் அப்படின்னு எழுதிடணும். அப்படி இந்த சைடில் இருக்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதுக்கு இது ஃபுல்லாக வட்டம் போட்டு அழகாக காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் அழகாக மார்க் போட்டுருவாங்க. அப்போ இதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு அந்தமான் கொஞ்சம் பேப்பர் வழுக்குது, அதனால தான் விளையாச்சு. மற்றும் நிக்கோபார் தீவுகள். கரெக்டாக அப்படி போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக அப்படி பார்க்குறவங்களுக்கு அப்படியே டிக் போட்டு மார்க் போடணுன்னு தான் தோணும். இப்போ இது ரெண்டுத்துக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க், இல்லை ஒரு 5 மார்க் வச்சுங்க. அப்போ அழகாக 10க்கு 10 போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே எழுதும்போது இது எல்லாமே தீவுகளும் தெரியாமல் கூட இருக்கலாம், அப்படின்றனால மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு மேப்பை குறிக்கும்போது உங்களுக்கு வேறு லெவலில் செம்மையான மார்க் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next வீடியோ. இது போன்ற மேப்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் எப்படி குறித்தா எவ்வளோ மார்க், அதாவது அதிக மார்க் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எதனா ட்ரிக்ஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம இது போன்ற வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லி உங்களுக்கு அப்டேட்டடாக கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம எப்பப்போலாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான அதிக மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ற வீடியோக்கள்லாம் போடும்போது நீங்கள் அதை தவறாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி, கூடவே யார் உங்கள் கூட 10th படிக்கிறாங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் இந்த டிப்ஸு தெரிஞ்சு அவங்களும் அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணணுன்னு நினச்சா இந்த வீடியோவை அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களால் அவங்க ஒரு 5 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ 1 மார்க் அதிகமாக எடுத்தாலும் அவங்களோட கிரெடிட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.